लेसन 1 पेज नंबर 42। लेखक के मन में कौन सा प्रश्न उठ रहा था? லேக்கக் அப்படின்னா ரைட்டர், மண்ணுனா மனசு, கோன்சானா எந்த, ப்ரெசன்ட் கொஷின், உட்ரஹாத்தா எழுந்தது. ஸோ ரைட்டருடைய மனசில் என்ன கொஷின் எழுந்தது? லேக்கக்கே மன்மே ரைட்டருடைய மனசில் யஹ் பிரஷன் ஹமேஷா உட்ரஹாத்தா இந்த கேள்வி எப்போவுமே எழுந்துட்டு இருந்தது. ஹமேஷா அப்படின்னா எப்போவுமே. சபை கௌன் ஹே, சபை அப்படின்னா நாகரிகமானவர். நாகரிகமானவர் யாரு? और அண்ட் அஸ்தபை கௌன் ஹே, நாகரிகமற்றவர் யாரு? சபையதா கா லக்ஷன் கியா ஹே, நாகரிகத்துடைய லட்சணம் என்ன? நெக்ஸ்ட்டு ராய் சாஹப் அப்படி நேக் நியதி, தன்னுடைய நல்லெண்ணத்தை, நேக் நியதினா நல்லெண்ணம், கைசே எப்படி சாபித்கி ப்ரூவ் பண்ணார். ராய் சாஹப் தன்னுடைய நல்லெண்ணங்களை எப்படி ப்ரூவ் பண்ணார்? ராய் சாஹப் ரிஷ்வத் குல்லம் அப்படின்னா லஞ்சம், அதாவது டேக்ஸு லஞ்சம் இந்த மாதிரி எடுத்தோம். குல்லா நஹி லேத்தே, ஓப்பனாக வாங்கிக்கல, அதாவது டேக்ஸையோ இல்லை லஞ்சத்தையோ ஓப்பனாக வாங்கிக்கல. குல்லா அப்படின்னா ஓப்பனாக, நஹி லேத்தே அப்படின்னா வாங்கிக்கல. லக்கின் ஆனால் வே அவர் அப்போ நான் பத்தா படானே கேலி, தன்னுடைய கஜானா அதாவது கருவூலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, பத்தா அப்படின்னா கருவூலம், கஜானா, படானே கேலி அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, பஹுத் தௌரே பர் ரஹ்தே ஹேன், தௌரே அப்படின்னா டூருன்னு அர்த்தம், பஹுத் தௌரே பர் ரஹ்தே ஹேன், நிறைய டூருக்கு போனார். ஸோ அவர் ஒரு லஞ்சமோ டேக்ஸோ வழிப்படியாக வாங்கிக்காமல் அவர் தன்னுடைய கருவூலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டூருக்கு போனார். லெசன் 2 ருப்பியா பாடுக்கே லேக்கக் கௌன் ஹே, ருப்பியா பாடத்துடைய லேக்கக் அதாவது ரைட்டர் யார்? ருப்பியா பாடுக்கே லேக்கக், ருப்பியா பாடத்துடைய ரைட்டர் ஸ்ரீ பாண்டிய பேச்சன் சர்மா உக்ர ஹே, ஸ்ரீ பாண்டிய பேச்சன் சர்மா உக்ர. मनुष्य किसे जीवन के लड़कपन का खिलौना मानते हैं? मनुष्य அப்படின்னா மனுஷன், கிசே எதை, ஜீவன் கே லடுக்கப்பன் வாழ்க்கையுடைய சைல்ட்ஹுட்டுடைய கிலோனா விளையாட்டு பொருளாக மான்தேஹே நினச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. லடுக்கப்பன் அப்படின்னா சைல்ட்ஹுட், ஜீவன்னா லைஃபு, கிலோனான்னு டாய்ஸ். ருப்பியே கோ காசை மனுஷன், ஜீவன் கே லடுக்கப்பன் கா கிலோனா வாழ்க்கையுடைய சைல்ட்ஹுட் அதாவது குழந்தை பருவத்துடைய விளையாட்டு பொருளாக மான்தேஹேன் பார்க்குறான். ருப்பியே பாடு சே ஹமே கியா சீக் மில்தே ஹேன், ருப்பியே பாடத்துலேருந்து என்ன கற்றுக்குறோம்? சீக் மில்தே ஹேன் அப்படின்னா கற்றுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ருப்பியே பாடு சே யஹ் சீக் மில்தே ஹேன், ருப்பியே பாடத்துலேருந்து இந்த கற்றுக்குறோம், இதை கற்றுக்குறோம். இஸ் சன்சார்மே இந்த உலகத்திலேயே வியக்தி ஈஸ்வர் சே பவர்ஃபுல் காடை விடையும் படுக்கர் அதிகமானது, படுக்கர்னா மேலானது அதிகமானதுன்னு அர்த்தம். ருப்பியோ கோஹி காசுக்கு தான் சர்வ சக்திமான் மான்தாஹே மோஸ்ட் பவர்ஃபுல்னு அர்த்தம். சர்வ சக்திமான்னா மோஸ்ட் பவர்ஃபுல்ன்ட்டு மான்தாஹே பார்க்குறாங்க. ஸோ இது சன்சார்மே வியக்தி ஈஸ்வர் சே இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல் காடை விடையும் படுக்கர் மேலானதாக, ருப்பியோ கோஹி காசை தான் சர்வ சக்திமான் மான்தாஹே மோஸ்ட் பவர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ கடவுளை விடையும் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக காசை தான் பார்க்குறாங்களாம். லெசன் 3 காந்திஜி தக்ஷின் ஆஃப்ரிக்கா கப் கயே, காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எப்போ போனார்? கப்புனா எப்போ, கயேனா போனார். காந்திஜி சன் 1893 1893 दक्षिण अफ्रीका गए, साउथ अफ्रीका போனார். गांधी को रेल से किस स्टेशन पर उतार दिया गया था? गांधी रेल से रेल्லேருந்து ட்ரெயின்லேருந்து किस स्टेशन पर எந்த ஸ்டேஷனில் उतार दिया गया था எழுந்து நடந்து போனார், அதாவது எந்த ஸ்டேஷனில் இறங்கினார். गांधी को रेल से गांधी ட்ரெயினில் பீட்டர்ஸ் மரிட்சபர்க் ஸ்டேஷன் पर பீட்டர் மரிட்சபர்க் ஸ்டேஷனில் उतार दिया गया था இறங்கினார். காந்திஜி கப் சே கப் தக் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே ரஹே தக்ஷின் ஆஃப்ரிக்காவில் வசித்தார். காந்திஜி சன் 1893 से सन 1914 तक, ஸோ 1893லேருந்து 1914 வரைக்கும் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே ரஹே சவுத் ஆஃப்ரிக்காலேயே வசித்தார். லெசன் 5 கொரோனா கைசி பிமாரி ஹே, கொரோனா எந்த மாதிரி நோய்? கைசி பிமாரினா எந்த மாதிரி நோய்? सन 2019 में 2019 किस देश में
எந்த தேசத்தில் அதாவது எந்த நாட்டில் யஹ் பாயா கயா இது தோன்றியது. கொரோனா ஏக் மகாமாரி ரோக் ஹே. கொரோனா ஒரு தொற்று நோய். யஹ் ரோக் இந்த நோய் 2019 में 2019 சீனா கே wuhan ஷஹர் में சீனாவுடைய wuhan ஷஹரில் சிட்டியில் பாயா கயா தோன்றியது. கொரோனா கி பிமாரி சே கொரோனா நோயிலேருந்து பச்சனே கேலியே தப்பிக்கிறதுக்காக 3 சாவதானியான் கோ லிக்கியே 3 ப்ரிகாஷன்ஸை எழுதுங்க. சாவதானியான் அப்படின்னா ப்ரிகாஷன்ஸ். அத்தியந்த் அவசியக்தா ஹோனே பர் அதாவது அத்தியந்த் அவசியக்தா அப்படின்னா தேவைப்படுறப்போ மட்டும் கர்சே பாஹர் ஜானா சாஹியே. கர்சே வீட்டிலேருந்து பாஹர் வெளியே ஜானா சாஹியே போகணும். ஸோ அத்தியந்த அவசியக்தா ஹோனே பர் தேவைப்படுற மட்டும்தான் கர்சே பாஹர் ஜானா சாஹியே வீட்டிலேருந்து வெளில போகணும். பாஹர் ஜாத்தே சமாய் வெளில போகிற அப்போ நாக்கு முன்ஹுக்கோ மூக்கையும் வாயையும் கப்படே சே பாந்துக்கர் துணியால் மூடி மாஸ்க் லகாக்கர் மாஸ்க் போட்டு ஜானா சாஹியே போகணும். ஸோ பாஹர் ஜாத்தே சமய் வெளியே போகிறப்போ நாக்கு முன்ஹுக்கோ மூக்கையும் வாயையும் கப்படே சே பாந்துக்கர் துணிகளால் மூடி மாஸ்க் லகாக்கர் மாஸ்க் போட்டு ஜானா சாஹியே போகணும். லோகோன் சே மக்களுக்கிடையில் 5 से 6 फुट की दूरी 5 to 6 அடி தூரம் தூரி அப்படின்னா தூரம் பனாயி ரக்கனா சாஹியே மேக் பண்ணி வச்சுக்கணும். பனாயி ரக்கனே சாஹியனா மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தேவைப்படுற மட்டும்தான் வீட்டிலேருந்து வெளியே போகணும். வெளியே போகிறப்ப நாக்கையும் வாயையும் துணிகளால் மூடி மாஸ்க் போட்டு போகணும். மக்களுக்கிடையில் 5 to 6 அடி தூரம் மேக் பண்ணி வச்சுக்கணும். காமராஜ் கி பால்யாவஸ்தா கி பாரே மே லிக்கியே. பால்யாவஸ்தா அப்படின்னா சைல்ட்ஹுட்னு அர்த்தம். காமராஜ் கா ஜன்ம காமராஜோடைய பிறப்பு 15 जुलाई 1903 में तमिलनाडु के विरुदुनगर शहर में हुआ. ஸோ 15th July 1903 தமிழ்நாட்டுடைய விருதுநகர் சிட்டியில் நடந்தது. ஜப் எப்போ வே 6 साल के लड़के थे அவர் 6 வயசு 6 साल அப்படின்னா 6 வயசு லடுக்கே தே குழந்தையாக இருந்தார் பையனாக இருந்தோம் 6 வயசு பையனாக இருந்தாரும். தப் அப்போ உன்கே பிதா கே அவருடைய அப்பாவுடைய மிருத்து ஹோகயி இறந்து போயிட்டார். அவர் அப்பா இறந்து போயிட்டார். ஸோ ஜப் எப்போ வே 6 साल के लड़के थे 6 வயசு பையனாக இருந்தாரோ தப் அப்போ உன்கே பிதா கி அவருடைய அப்பா மிருத்து ஹோகயி இறந்து போயிட்டாரு. தோ தென் பாலக் காமராஜ் கோ ஸோ குழந்தை காமராஜ் ஸ்கூல் கி சிக்ஷா சோடுக்கர் ஸ்கூல் எஜுகேஷனை விட்டுட்டு ஸ்கூல் கி சிக்ஷா அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் சோடுக்கர் விட்டுட்டு கர் சம்பால்னா படா வீட்டை டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. சம்பால்னா படானா டேக் கேர் பண்ணிக்கிறது. உன்ஹே அவர் अपने मामा के दुकान पर தன்னுடைய மாமாவுடைய கடையில் சேல்ஸ்மேன் கா காம் கர்னா படா சேல்ஸ்மேன் வேலை செஞ்சார். காம் கர்னா படானா செய்ய நேரிட்டது. ஸோ 15th July 1903 தமிழ்நாட்டில் விருதுநகர் ஷகரில் பிறந்தார். அவர் 6 வயசு பையனாக இருந்தப்போ அவருடைய அப்பா இறந்து போயிட்டார். தென் அவர் ஸ்கூலோட எஜுகேஷனை விட்டுட்டு வீட்டை டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் தன்னுடைய மாமாவோட கடையில் சேல்ஸ்மேன் வேலை பண்ண நேரிட்டது. காமராஜர் ने देशभक्ति के रूप में क्या क्या त्याग किए. காமராஜர் தேசபக்தியோடைய ரூபத்தில் என்னென்ன தியாகங்களை செஞ்சார். காமராஜர் ने देशा की सेवा करने के लिए காமராஜர் தேசத்துக்கு சேவா பண்ணுறதுக்காக अपना संसारिक जीवन त्याग कर दिया. अपना தன்னோட சன்சாரிக் ஜீவன் அப்படின்னா உலக வாழ்க்கையை தியாக கருதியா தியாகம் பண்ணிட்டார். உலக வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டார். வே நிஷ்டவான் சேவக்தே அவர் உண்மையான சேவகர். நிஷ்டவான் சேவக் அப்படின்னா உண்மையான சீடர் சேவகர். உன்ஹோனே அவர் ஆஜீவன் லைஃப் லாங் பிரம்மச்சாரி ரஹக்கர் பிரம்மச்சாரியாகவே இருந்து ராஷ்டிர சேவா கர்னேக்கா ஸோ நேஷ்னல் லெவல் சேவை பண்ணுறதுக்கு வாதாதியா ப்ராமிஸ் பண்ணார். லெசன் 6 பரமஹம்ச கி வாணி மே கோன்சி சக்தி தி. பரமஹம்சாவுடைய வாய்ஸில் வாணினா வாய்ஸில் என்ன சக்தி இருந்தது. பரமஹம்சா ஜி கி வாணி மே பரமஹம்சாவுடைய வாணியில் பிஜலி கி சக்தி தி எலக்ட்ரிசிட்டியோடைய பவர் இருந்தது. விவேகானந்தனே யுவகோன்கோ கியா உபதேஷ் தியா
விவேகானந்தர் யங்ஸ்டருக்கு, யுவகோன் அப்படின்னா யங்ஸ்டருக்கு, உபதேஷ் அப்படின்னா அட்வைஸ், என்ன அட்வைஸ் கொடுத்தாரு? விவேகானந்த் ने युवकों को, விவேகானந்தர் யங்ஸ்டருக்கு आपस में மியூச்சுவலாக भाईचारे का व्यवहार करने का, அண்ணன் தம்பி போல பழகுறதுக்கு, விவகார் கர்னேனா பழகுறதுக்கு உபதேஷ் தியா, அட்வைஸ் பண்ணாரு. அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்குள்ள பிரதர்ஸ் போல பழகுறதுக்கு அட்வைஸ் பண்ணாரு. விவேகானந்த ने பரமஹம்சா से क्या सवाल किया, விவேகானந்தர் பரமஹம்சா கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாரு? சவால்னா கேள்வி. விவேகானந்தனே பரமஹம்சா से, விவேகானந்தர் பரமஹம்சா கிட்ட ஆத்யாத்மிக் ஞான் சம்பந்தி சவால் கியா. ஆத்யாத்மிக் ஞான் அப்படின்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட அறிவு, ஓகேவா? ஆன்மீக அறிவு பற்றின கேள்விகளை கேட்டார். ஆத்யாத்மிக் அப்படின்னா ஆன்மீகம், ஞான்னா அறிவு.